ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்குக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சம்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாடலை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த சம்ஸை வந்து சுருக்கணும்னா கீழே இருந்து இப்படி தான் போகணும். சரிங்களா? இங்கேருந்து சால்வ் பண்ணிவிட்டு இப்படி போகணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இங்கே பாருங்கள், இந்த கான்செப்ட்டுக்கு உங்களுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பின்னத்தை வந்து எப்படி கூட்டுதல் கழித்தல், ஓகேவா, தலைகீழ மாற்றுறது எப்படி, ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் வீடியோவில் நான் நடத்தியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னா என்ன பண்ணணும்னா இவரை தான் வந்து சுருக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இவரை தான் சுருக்கணும். இந்த ஒன்றையும் இந்த ஒரு பின்னத்தையும் கூட்ட போகிறோம். சரிங்களா? அதை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. 1 + 1/3 இதை கூட்டினா என்ன வருது பாருங்கள். கீழே சேமாக இருந்தால் தான் கூட்ட முடியும். அப்படி சேமாக இல்லை அப்போ என்ன பண்ணணும்னா குறுக்கு பெருக்கல் பண்ணணும். அப்படி இல்லைனா எல்சிஎம் எடுக்கணும். சரிங்களா? இதை குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3 + 1/3 இப்படி வரும். அப்போ 4/3 ஆயிருமா? இவரை சுருக்கணும் என்னன்னு வருது 4/3. அப்போ இந்த நம்பருக்கு ஃபுல்லாக என்னன்னு எழுதிக்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னா 1 + 1/4/3 இப்படி வரும். கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள், இதுதான் பின்னம் இல்லையா? ஒரு நம்பரை ஒரு பின்னம் வகுத்துட்டு இருக்கு. அப்படின்னா என்ன ஆகும்? இந்த பின்னம் மேலே போய் பெருக்கல்ல மாறிக்குமா தலைகீழ? அப்போ பாருங்கள் இது எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா 1 + 1/1 இந்த 3 வந்து மேலே போய் பெருக்கல்ல மாறும். அப்போ 1 × 3 ஆயிரும் 3/4 இப்படி மாறிக்கும். ஓகேவா? இதெல்லாம் பேசிக்ஸ் வீடியோவில் நடத்தியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் இப்போ இதை எடுக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த ஏற்கனவே போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ இதை சுருக்க வேண்டியதான். 1 + 3/4 இதை கூட்டினா என்ன ஆகும்? குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. 4 + 3/4 அப்போ 7/4 ஆயிரும். இப்போ சம் எப்படி இருக்கும் பாருங்க. 1 + 1/7/4 இப்படி வரும். கரெக்டுங்களா? இப்போ இந்த 7/4 வந்து எப்படி போயிடும்? மேலே போகுமா தலைகீழ மாறிக்குமா? அப்போ 1 + 4/7 இப்படி மாறிக்கும். இப்போ பாருங்க, சம்மே சுருங்கி இப்படி வந்துருச்சு. ரைட்டா? இப்போ இதை கூட்டினா என்ன வருது? 11/7 இதுதான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் எங்கன்னா மிஸ்டேக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக இதுவாயிரும். தெளிவாக போடணும். சரிங்களா? இந்த சம் பாருங்கள், மறுபடியும் கீழே இருந்தால் சால்வ் பண்ண போகிறோம். இதை எடுத்துக்கிறோம். 2 + 1/4 இதை கூட்டினா என்ன வருது? இதை கூட்டினா என்ன வருது பாருங்கள், 2. இதை குறுக்கு பெருக்கல் பண்ணணுமா? குறுக்கு பெருக்கல் பண்ணால் என்ன ஆயிரும்? 8 + 1/4 அப்போ 9/4 மாறி இருக்கும். ரைட்டா? இது அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ன வரும்? இந்த ஸ்டெப் மட்டும் எடுத்துக்கோங்க, இந்த இதை மட்டும் எடுத்துக்கோங்க. 3 + 1/9/4 இப்படி வருமா? இது தலைகீழ மாறிக்குமா? அப்போ 3 + 4/9 இப்படி மாறும். சரிங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணணும் இல்லையா? இப்போ இதை சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ண என்ன வருது? குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. 27 + 4/9 இப்படி வரும். கூட்டினா என்ன வருது? 31/9. இது அடிக்க முடியாது, அதனால் அப்படியே வச்சுக்க வேண்டியதான். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இந்த இது ஃபுல்லாக என்னவா மாறிச்சு? 31/9 மாறிச்சு. அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ சம் எப்படி இருக்கும்? 4 - 5/1 + 1/31/9 இப்படி இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ இதை தலைகீழ மாற்றிக்கலாமா? அப்போ என்ன வரும்? 4 - 5/1 + 9/31 இப்படி வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த 31 இதை மட்டும் எடுங்க. இப்போ இதை குறுக்கு பெருக்கல் பண்ண என்ன வரும்? இதை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ 31 + 9/31 இப்போ 40/31 இப்படி வந்துடும். கரெக்டுங்களா? 40/31. இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. 4 - 5/40/31 இப்படி வந்துடுமா? இதை தலைகீழ மாற்றணும். இப்படி வந்துடுமா? இப்போ இதை தலைகீழ மாற்றினா என்ன வரும் பாருங்க. 4 - 5/31/40 இப்படி வரும். கரெக்டுங்களா? இப்போ இதையும் பெருக்கணும். கரெக்டுங்களா? இதுக்கும் பெருக்கணும். அப்போ இதையும் அடிச்சிடலாமா? 1 5 8 5 40 வரும். அப்போ 4 - 31/8 இப்படி வரும். இப்போ இது வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணலாமா? 32 வருமா? 32 - 31/8 மைனஸ் பண்ண என்ன வரும்? 1/8 வரும். அதான் ஆன்சர். ஓகேவா? 1/8 இதுதான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? இந்த சம் பாருங்க, இதில் வந்து நம்பர் கொடுக்காம என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 2x ஸோ எக்ஸில் கொடுத்துட்டு இதில் வந்து எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதை அப்படியே சால்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எது எடுப்போம்? இதை எடுப்போமா? இதை அப்படியே சால்வ் பண்ணுங்கள். என்ன வரும்? 1 + x/1 - x
ஈக்குவல் டு இதை குறுக்கு பெருக்கல் பண்ணணுமா? குறுக்கு பெருக்கல் பண்ணனா வரும் 1 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு பை கீழே அப்படியே 1 மைனஸ் எக்ஸ் இப்படி இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ பாருங்கள், மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு கேன்சல் ஆயிருமா? அப்போ என்ன வரும்? 1 பை 1 மைனஸ் எக்ஸ் இப்படி வந்துடும். கரெக்டுங்களா? அப்போ இது ஃபுல்லாக என்னவா மாறிச்சு? இப்படி மாறிச்சு. இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். கொஸ்டின் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2x பை 1 ப்ளஸ் 1 பை 1 பை 1 மைனஸ் எக்ஸ் இப்படி வரும். இப்போ தலைகீழ மாற்றிக்கலாமா? அப்போ என்ன வரும்? 2x பை 1 ப்ளஸ் இது மேலே போயிடும். அப்போ என்ன ஆயிரும்? 1 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? பை 1ன்னு இருக்கும். 1 போட தேவையில்ல, அப்படியே விட்டுறலாம். சரிங்களா? பை 1 இப்படி வரும். அந்த 1 இருந்தாலும் வகுத்தாலும் 1 தானே. இப்போ இதை எடுக்கணும். இதை மட்டும் எடுத்தீங்கன்னா என்ன வருது? 1 ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ். அப்போ என்ன வருது? 2 மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். கரெக்டா? இப்போ கொஸ்டின் என்னென்னு இருக்கு? 2x பை 2 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இப்படி இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ இதை அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. இது இந்த பக்கம் வந்துடணுமா? அப்போ 2x ஈக்குவல் டு 2 மைனஸ் எக்ஸு. இது ஒன்றால் பெருக்குன்னா என்ன தான் வரும்? இதான் வரும் இல்லையா? இதான் வரும். இப்போ இப்படி இருக்கா? நமக்கு என்ன வேணும்? எக்ஸ் வேணுமா? எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் தள்ளுங்க. அப்போ இந்த எக்ஸு இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஆயிரும். இங்கே மைனஸில் இருக்காரு, இந்த பக்கம் வந்தால் ப்ளஸில் மாறிடும். அப்போ என்ன ஆயிரும்? 3x ஆயிருமா? 3x ஈக்குவல் டு 2 இப்படி வந்துடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 பை 3. ஓகேவா? இதுதான் இதுக்கு ஆன்சர். இந்த சம் பாருங்கள், மேலே ஒரு வாட்டி இருக்குது, கீழேயும் இதேமாரி இருக்குது இல்லையா? அப்போ ரெண்டுத்தையும் வந்து தனித்தனியாக சால்வ் பண்ணி அதுக்கப்புறமா சுருக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறத முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது பார்த்துக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கீழே எடுங்க. கீழே என்ன பண்ணணும்? இங்கே இருந்தால் போகணும் இல்லையா? ஸோ இதை மட்டும் எடுக்கிறோம். அப்போ என்ன வருது? 1 ப்ளஸ் 1 பை 4 குறுக்கு பெருக்கல் பண்ணால் 5 பை 4ன்னு ஆயிரும். ஓகேவா? அப்போ இது ஃபுல்லாக 5 பை 4. அப்போ எப்படி வரும்? 2 ப்ளஸ் 1 பை 3 ப்ளஸ் 1 பை 5 பை 4 இப்படி ஆயிரும். கரெக்டுங்களா? இது தலைகீழ மாறியுமா? அப்போ 2 ப்ளஸ் 1 பை 3 ப்ளஸ் 4 பை 5 இப்படி மாறிடும். இப்போ இதை மட்டும் எடுங்க. இதை மட்டும் எடுத்தால் என்ன ஆயிரும்? குறுக்கு பெருக்கல் பண்ணால் 15 ப்ளஸ் 1 4ன்னு வரும். அப்போ 19 பை 5 இப்படி வரும். அப்போ 2 ப்ளஸ் 1 பை 19 பை 5 இப்படி வரும். கரெக்டாக? இது தலைகீழ மாறினா 2 ப்ளஸ் 5 பை 19 இப்படி வருமா? இப்போ இதை வந்து இது பண்ணுங்க, 38 ஆகுமா? 2 19 38 ப்ளஸ் 5 அப்போ 43 பை 19ன்னு வரும். ஓகேவா? அப்போ கீழே சுருக்குன்னா இந்த பின்னம் வருதுப்பா, இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ மேலே பாருங்கள், இப்போ மேலே இருக்கிற நம்பர் எடுங்க. மேலே இருக்கிற நம்பர் எடுத்தால் 2 ப்ளஸ் 1 பை 3 4 பை 5 இப்படி இருக்கா? முதல் இது வந்து கலப்பு பின்னமாக இருக்குது, இதை பின்னமாக மாற்றுங்க. அப்போ என்ன ஆகும்? இதே பெருக்கணுமா? 3 5 15 கூட 4 கூட்டினா 19 பை 5ன்னு மாறும். அப்போ 2 ப்ளஸ் 1 பை 19 பை 5 இப்படி வரும். ஓகேவா? இது அப்படியே தலைகீழ மாற்றினா என்ன ஆகுது? 5 பை 19. இப்போ இதை குறுக்கு பெருக்கல் பண்ணால் 38 வருமா? 38 கூட 43 பை 19 பாருங்கள். இப்போ கொஸ்டினில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இதை சுருக்குனா என்ன வந்துச்சு? இது பை இது கீழே இருக்கிறத சுருக்குனா 43 பை 19 இப்படி வந்துச்சா? இங்கே பாருங்கள், மேலேயும் கீழே ஒரே நம்பர் இருக்குது. அப்போ இது அடிச்சா என்ன ஆன்சர்? 1. ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அவ்வளோ உங்களுக்கு மேக்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? மீதி இருக்க கான்செப்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.